ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் வந்து இப்போ வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு டைம் அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த தலை இருக்குது இல்லையா, அந்த தலையை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வந்துடும் தனியாக. அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்ஸையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ வந்து ப்ரான் க்ளீன் பண்ணியாச்சு, பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரானை க்ளீன் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதையும் நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறதும் போட்டுட்டு, அப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்கல அதையும் போட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வதங்கி வந்ததுக்கப்புறம் ப்ரான் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், அந்த ப்ரானையும் எடுத்து இதிலே சேர்த்துடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரானுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கொஞ்சமாக பெப்பரும் மிளகும் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. தண்ணி வந்து நல்லா வந்து இந்த ப்ரான்லேயே தண்ணி விடும், அது தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும்.